பட்டாசு தொழிலை பல்வேறு இன்னல்கள், பட்டாசு தொழில் சம்பந்தமே இல்லாத வடக்கத்தின் ஒருத்தன் வழக்கு போட்டான். அந்த வழக்கை தடுத்து உடைப்பதற்காக நம்முடைய அருமையான அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார் தனியாக உயர்ந்த வழக்கறிஞரை வைத்து வாதாடி இன்று வரை அந்த பிரச்சனை, பட்டாசு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடக்கிறது சொன்னால் அதற்கு வந்த ஆபத்தை தடுத்து நிறுத்தியவர் நமது பட்டாசு நாயகன், பட்டாசு பாதுகாவலன் முன்னாள் முதல்வர் எடப்பாடியார். அவர் சிவகாசிக்கு டூர் வருகின்றேன் என்று சொன்ன வருகிற புரோகிராம் வந்தவுடனே பட்டாசு உரிமையாளர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் உரிமையாளர்கள் முக்கியஸ்தர்களை மட்டும் நான் பேச வேண்டும். அவர்கள் கோரிக்கை பேப்பரிலும் டிவிக்கள் சேனல்களிலும் அதிகமாக வருகிறது. பட்டாசு வெடிவிபத்து, பட்டாசு ரைடு, பட்டாசு ஃபேக்டரி சஸ்பெண்ட் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. என்னப்பா என்ற இடத்தில் கேட்டார். இருக்கின்ற ஆட்சியினுடைய நிலைப்பாடுகளை நாம் சொன்னோம். அதிமுக ஆட்சியிலே 10 வருஷம் அம்மாவுடைய காலத்திலும் சரி, எடப்பாடியார் காலத்திலும் சரி, எந்த விதமான தொந்தரவும் யாரிடத்திலும் நன்கொடை கேட்டோ, யாரிடத்தில் தொந்தரவு செய்தோ அதிமுக நிர்வாகிகள் நான் உள்பட யாராவது வந்ததாக வரலாறு உண்டா? உங்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் உதவியாக, துணையாக, பலமாக இருந்திருக்கின்றோம். அதற்கு காரணம் எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் தலைவர் எடப்பாடியார். தொழில் அதிபர்களுக்கு ஊக்கப்படுத்துங்கள், அப்போதுதான் தொழில் வளம் பெருகினால்தான் ஒரு நகரம் முன்னேறும், ஒரு மாவட்டம் முன்னேறும் என்று பல முறை வலியுறுத்தின அடிப்படையில் நாங்கள் அவர் வழியிலே சென்ற காரணத்தினால் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தோம். இன்றைக்கு யாரிடத்திலும் எதை நீங்கள் சொல்ல முடியவில்லை. பிரச்சனை சொன்னால் அந்த பிரச்சனை பெரிதாகிறது, பிரச்சனைக்கு விடை இல்லை. ஆகவே இதெல்லாம் தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னேன். உடனடியாக ஏற்பாடு செய்ய சொன்னார். இங்கே நம்முடைய பட்டாசு உரிமையாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அருமை சகோதரர் சோனி கணேசன் அவர்கள், அருமை அண்ணன் ஆசித்தம்பி அவர்கள், அருமை அண்ணாச்சி AP செல்வராஜ் அவர்கள், அன்பு சகோதரர் அபிரூபன் அவர்கள், அருமை சகோதரர் கண்ணன் அவர்கள், தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அருமை சகோதரர் பையோனியர் மகேஸ்வரன் அவர்கள், அருமை சகோதரர் ஸ்ரீராம் அசோக் அவர்கள், அருமை சகோதரர் பிலால் மேட்ச் இண்டஸ்ட்ரியல் உரிமையாளர் அவர்கள், அச்சக உரிமையாளர்கள் அருமை சகோதரர் சுந்தரவேல் ஹரி அவர்கள், அருமை சகோதரர் கிங் ஃபைனான்ஸ் ஸ்ரீதர் அவர்கள், அருமை சகோதரர் மெஜஸ்டிக் ரமேஷ் அவர்கள், அருமை சகோதரர் VC கணேசன் அவர்கள், அருமை சகோதரர் KC சுப்பிரமணியம் அவர்கள், அருமை சகோதரர் நிறைபாண்டியன் அவர்கள், கால்நடை சங்கத்தினுடைய உரிமையாளர்கள் கற்பா கால்நடை ஜெய்சங்கர் அவர்கள், முருகன் பிரிண்டிங் பிரஸ் தியாகராஜன் அவர்கள், பேப்பர் மென்ஷன் அசோசியேஷன் அன்பு சகோதரர் நிர்வாகிகள் ராதா சேகர் அவர்கள், பாலாஜி அவர்கள், கிருஷ்ணா பாலாஜி அவர்கள், மணீர் சங்க நிர்வாகிகள், முக்கியஸ்தர்கள் இன்னும் நிறைய பேர் கண்ணுக்கு தெரியுங்கள். அத்தனை பேரையும் வருக வருக வரவேற்று உங்களில் ஒவ்வொருத்தராக யாராவது நம்முடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகளை, அதற்கு பொதுச்செயலாளர் எடப்பாடியார் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மகத்தான வெற்றி பெற்று முதலமைச்சராக வர இருக்கின்றவர். இன்றைய கருத்து கணிப்பு, பேப்பர் செய்தி, மீடியா செய்தி, இன்றைக்கு நேற்றைய தினம் எடப்பாடியார் சுற்றுப்பயணம் மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியிலே மக்கள் அலையலையாக கூடிய பாங்குகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒட்டுமொத்த மக்களுடைய கவனமும் இன்றைக்கு எடப்பாடியார் பக்கம் திரும்பியிருக்கிறது. அவரது எளிமையும் அவரது இனிமையும் மக்கள் ரசிக்கிறார்கள். அவருடைய ஆட்சி வேண்டும், ஒரு நேர்மையாளனுடைய ஆட்சி, மக்கள் நேசிக்கின்ற தலைவருடைய ஆட்சி, உண்மையான தலைவன் அது யார் என்று சொன்னால் அது எடப்பாடியார் என்று மக்கள் முடிவெடுத்து அலையலையாக அவர் செல்லும் இடமெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் முதலமைச்சராக வருவார், என்றைக்கும் உங்களுக்கு துணையாக இருப்பார். சிவகாசி பட்டாசு தொழிலுக்கு பாதுகாவலாக என்றைக்கு இருப்பார். இன்றைக்கு நடக்கின்ற ரைடு எல்லாம் அண்ணனுக்கு சொல்லிவிட்டேன். நேற்று இரவேவும் என்ன செய்கிறார்கள், அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள், தடுப்பதற்கு யாரும் இல்லை, கேட்பதற்கு யாரும் இல்லை, சொல்வதற்கு யாரும் இல்லை என்ற நிலையெல்லாம் உடைத்து அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தலுக்கு பின்பு 7 மாதம் பின்பு பட்டாசு தொழில் பாதுகாப்பான தொழில், பட்டாசு உரிமையாளர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், பட்டாசு தொழிலும் பாதுகாக்கப்படும், பட்டாசு தொழிலாளர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்ற நிலையை எங்கள் முதலமைச்சராக வருகின்ற அண்ணன் எடப்பாடியார் நிலை நிறுத்துவார், உங்களுக்கு உதவுவார் என்ற உறுதிமொழி சொல்லி அருமையான சோனியா அவர்கள், கணேசன் அவர்கள் பேசும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நம்ம விருதுநகர் மாவட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா பட்டாசு தொழில் தான் பிரதான தொழில். நேரடியா நம்ம தொழிற்சாலைக்குள்ள 3 லட்சம் தொழிலாளர்கள் வேலை பார்க்கறாங்க. 5 லட்சம் பேருக்கு அலைடு இண்டஸ்ட்ரி, பாக்ஸ் மேக்கிங், கட்டிங், ஸ்கோரிங் அப்படின்ற இதுல இருக்காங்க. ஸோ இந்த விருதுநகர் மாவட்டத்துடைய மூலாதாரமே பட்டாசு தொழிலாக தான் இருக்கு. பிரிண்டிங் கூட இப்போ எங்களுக்கு நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது போக மேட்சஸ் இண்டஸ்ட்ரி எல்லா தொழிலும் இருக்கு. அதிகபட்ச இந்த இதுல 70% பெண் தொழிலாளர்கள் தான் வேலை செய்யறாங்க. ஸோ அவங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் இந்த பட்டாசு தொழிலை நம்பி இருக்கு.
இந்த தொழில் வந்து 2015 இருந்தே உச்ச நீதிமன்ற வழக்கை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப நமக்கு மினிஸ்டரா இருந்த ராஜேந்திர பாலாஜி அவங்க எம்பி ஒரு 18 பேரை எங்களோட கூட்டிட்டு வந்து அனுப்பிவிட்டாரு. அவங்க சொல்லாம நீங்க வர முடியாது இல்லையா? சோ அவங்க மூலமா நீங்க வந்து அங்க அப்ப நமக்கு தம்பிதுரை சார் வந்து இத ஸ்பீக்கரா இருந்தாங்க. மினிஸ்டர்கிட்ட வந்து ரொம்ப அருமையா எடுத்து சொல்லி அதுல இன்னொரு இது என்னன்னா ராஜேந்திர பாலாஜி அவங்க வந்து லாயர் ஆபீஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு, சார் நாளைக்கு காலையில இந்த இதுக்கு ஒரு ஆர்டர் அடிச்சு கொடுத்துருங்க, அப்பதான் என்னால ஊருக்கே போக முடியும், இல்லைன்னா எங்க தலைவர் உள்ள விட மாட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தொழிலை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பேசினாங்க. அது இன்னும் எங்களுக்கு வந்து ரொம்ப மனசுல இருக்கு. அன்னைக்கு கூட அவருக்கு அங்க காய்ச்சல் ஆயிடுச்சு. நாங்க போனவங்களுக்குமே எல்லாத்துக்கும் ஃபுட் பாய்சன் ஆகி பிரச்சனையாயிருச்சு. இருந்தாலும் கூட தொழிலை காப்பாற்றணும் அப்படிங்கறதுல அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நமக்கு பட்டாசு தொழில் வந்து இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலையும் உற்பத்தியை வந்து ஒயிட் கேட்டகரியில வச்சிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இது வந்து ரெட் கேட்டகரியில இருக்கு. அப்ப நம்ம இப்ப வந்து அதுக்கு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு லெட்டர் எழுதினதும் அவங்க டீம் வந்து செக் பண்ணிட்டு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல இருந்து ஒரு டீம் ஆட்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்த்து, ஆமா நீங்க வந்து உற்பத்தியில எந்த இடத்துலயும் பொல்யூட் பண்ணல, அப்ப நாங்க வந்து கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த இது வந்து அந்த ஒயிட் கேட்டகரியில கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு பெண்டிங் இருக்கு. இது எதுக்காக ஒயிட் கேட்டகரியில வரணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு போறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒயிட் கேட்டகரி பிரிவு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அதுபோக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல நமக்கு கொஞ்சம் கட்டுப்பாடுகள் குறைவா இருக்கு ஒயிட் கேட்டகரின்னு வர்றது. ரெட் கேட்டகரினா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்ம்ஸ் ஆக்ட் படைக்கல சட்டத்துல பட்டாசு தொழிலுக்குரிய விளக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இழிவான மற்றும் அருவருக்கத்தக்க அப்படின்ற மாதிரி ஒரு டெஃபினிஷன்ல இருக்கு இந்த பட்டாசு தொழில். அதை வந்து ஐயா உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். அதை வந்து கொஞ்சம் மாற்றி ஒரு எங்களுக்கு ஒரு மதிப்பு மிக்க ஒரு தொழிலா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு 8 லட்சம் பேர் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க 1.5 கோடி பேர் இந்த பட்டாசு தொழில ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த நேரத்தில் குறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு இன்னும் தொடர்ச்சியா போய்கிட்டே தான் இருக்கு. 2023 ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் 2 வருஷமா நாங்க அதுல ஃபைட் பண்ணி பார்த்தேன் 45 இருந்து 60% டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் குறைச்சோம். எமிஷன்ல வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து எந்த சிரமமும் இல்லாது இருக்கு அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கோர்ட்ல இப்போ எடுத்துட்டு போறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்கு அபிடவிட் போறதுக்குரிய ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க ஏற்கனவே எங்களுக்கு வந்து பெரிய பெரிய லாயர்ஸை வச்சு பார்த்து கொடுத்த மாதிரி வரக்கூடிய காலங்கள்லையும் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கின்றோம். அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என்னன்னா 148 வருஷம் கழிச்சு இந்த வெடிபொருள் கட்டுப்பாட்டுடைய ஆக்டை வந்து சேஞ்ச் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுல நம்மளுடைய பிரச்சனையாகிய இந்த பேரியம் நைட்ரேட்டுங்கிற ஒரு பிரச்சனை, ஜாயின்ட் கிராக்கருங்கிற பிரச்சனை, நம்மளுடைய பனிஷ்மெண்ட் இந்த அரெஸ்ட் வந்து 3 வருஷம் இது பண்ணணும், 1 லட்சம் பெனல்டி அப்படிங்கக்கூடிய இந்த விஷயங்கள், அது போக நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ் இந்தியாவுடைய முக்கிய திருவிழாக்கள்ல பட்டாசு வெடிச்சு கொண்டாடக்கூடியதை வந்து ஒரு எக்ஸம்டட் டேயா அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து உலக நாடுகள்ல, அமெரிக்கால, ஆஸ்திரேலியா, யூகே மாதிரி நாடுகள்ல இந்த மாதிரி இருக்கு. நம்ம தீபாவளிக்கே அங்க விடுமுறை விடுறாங்க. அன்னைக்கு வரக்கூடிய பட்டாசு வெடிக்கக்கூடிய எமிஷன்ஸ் வந்து கணக்கிலேயே எடுத்துக்கிடாத அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ வெளிநாட்டிலே இருக்கிற போது நம்ம திருவிழாவாகிய தீபாவளி திருநாளுக்கு வந்து இங்க ஒரு விதிவிலக்கு கண்டிப்பா வேணும். அப்படி செய்யற பட்சத்தில் இந்த பட்டாசு தொழிலுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மாரீஸ்வரன் லாயருக்கு தான் எங்க கூட இருந்து அதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு அந்த இதை பத்தி நல்ல விளக்கங்கள் நிறைய தெரியும். ஸோ இந்த விஷயங்களை பூரா நீங்க எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத டான்ஃபார்மாவுடைய கோரிக்கையை அவங்ககிட்ட கொடுக்குறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முன்னாள் முதல்வருக்கும் எங்களது அமைச்சர் அமைச்சர்களுக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் சிவகாசி பட்டாசு வியாபார விற்பனையாளர் சங்கத்தின் செக்ரட்டரி ரவிதுரை. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை பட்டாசு கடைகளுக்கும் உரிமம் புதுப்பித்து வழங்குவதில் மார்ச் மாசமே வழங்கினாதான். மார்ச் மாசம் ஆல்ரெடி நாங்க வந்து ரெனிவலுக்கு கொடுத்துருக்கோம். ஆனா லேட் ஆகுறதுனால தமிழ்நாடு முழுக்க அவங்க கொள்முதல் செய்வதில் கஷ்டப்படுறாங்க.
ரெனியூவல் பண்றது அந்த மார்ச்லயே அவங்களுக்கு வழங்கினா அவங்களும் கொள்முதல் பண்ண வருவாங்க. அப்ப அதன் மூலமா சிவகாசி வியாபாரம் கூடும், பட்டாசு உற்பத்தியும் நல்லபடியா நடக்கும். இது தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ளது. சிவகாசியில நிறைய பட்டாசு கடைகள் இருக்குது. எங்களுக்குமே இந்த ரெனியூவல் டைம் டென்ஷனாவே இருக்கனால நாங்க பட்டாசை ஸ்டோர் பண்றதுல பிரச்சனை இருக்கு. ஆக அது போக தற்காலிக உரிமம் வழங்குறதும் 30 நாளைக்கு முன்னாடியே தமிழ்நாடு முழுக்க சிறு சிறு வியாபாரிகள் 30 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு லைசன்ஸ் உண்டு அப்படிங்கறது தெரிஞ்சாதான் அவங்க கொள்முதலுக்கு இங்க வருவாங்க. சிவகாசி வியாபாரமும் கூடும். அப்ப 15 நாளுக்கு அவங்களுக்கு உரிமை கொடுக்கறது நடைமுறை உண்டு. ஆனா அது கடைசி 3 நாள் 2 நாள்ல தான் வந்து சேருது அவங்க கைக்கு. அதனால அவங்க வாங்கி வைக்கிறதுல சிரமப்படுறாங்க. அதை கொஞ்சம் நீங்க வலியுறுத்தணும். இது போக இந்த பட்டாசு விதிகள் இப்ப புதுசா அண்ணாச்சி ஏற்கனவே சொன்னாங்க, அந்த விதி மாறுறப்போ எங்களுக்கு பட்டாசு கடைகளுக்கு சுத்தி இப்ப புது விதிப்படி ஏற்கனவே இருந்த கடைகள் காப்பாற்றப்பட்டு விட்டது 6 வருஷ போராட்டத்தின் பேர்ல. புதுசா இனிமே பட்டாசு கட்டணம் அப்படின்னாக்க 3 மீட்டர் சுற்றளவுல வானம் பார்த்திருக்கணும். அது ஓகே, அது இருக்குது. 50 மீட்டர் சுற்றளவுல பொதுமக்கள் பயன்பாடுக்குரிய கட்டடங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாம்ஸ் இப்ப சேர்த்திருக்காங்க. அது தவறுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது பெண்டிங்ல இருக்குது, நோட்டிபிகேஷனா தான் இருக்குது. அதுக்கு நாங்க கோரிக்கை மனு கொடுத்திருக்கோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கோரிக்கை மனுவா கொடுத்திருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அதுக்கு அதுல என்னன்னா 50 மீட்டர் சுற்றளவுல பொதுமக்கள் பயன்பாடு இருக்கக்கூடாதுன்னா கிட்டத்தட்ட 2.25 ஏக்கர் வேணும் ஒரு கடை, சின்ன கடை அமைக்கிறதுக்கு. அது சாத்தியமே கிடையாது. தமிழ்நாடு முழுக்க நிறைய வியாபாரிகள், சிறு சிறு வியாபாரிகள் இருக்காங்க, ஊருக்குள்ள கடை வச்சிருக்காங்க. ஓகே, அவங்க கொஞ்சம் வெளியே வரணும், அடுத்த தலைமுறை வெளியே வந்து தொழில் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு சின்ன இடம் வாங்கி அதுல கட்டடம் கட்டி அவங்க பட்டாசு உரிமை வாங்கி செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்தது. இப்ப அவங்க ஒரு சின்ன கடைக்காரங்க போய் வெளியே போய் வாங்க போகணும்னு நினைச்சா 2.25 ஏக்கர் வாங்கினாதான் ஒரு கடை கட்டணும்னா அவன் இந்த தொழிலுக்கே வரமாட்டான். அப்ப இந்த தொழிலே முடங்கிடும். அதனால அதை வந்து முக்கியமான ஒரு கோரிக்கையா நாங்க வைக்கிறோம். அதை வந்து நாங்க டிபிஐடிக்கு கொடுத்த கோரிக்கை மனுவும் இதுல இணைச்சிருக்கோம். உங்களுக்கு ஒரு கோரிக்கை மனுவும் இதுல இணைச்சிருக்கோம். அதை நீங்க கொஞ்சம் வலியுறுத்தி எங்களுக்கு அதை நடைமுறைப்படுத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன்ங்கிற அமைப்பு 80 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. 1988 முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் வந்து துவக்கி வச்சார், அடிக்கல் நட்டி வச்சார். அதுல இருந்து 5 வருஷம் கழிச்சு அப்போ இருந்த கல்வித்துறை அமைச்சர் அவர் வந்து திறந்து வச்சாருங்க. இப்ப அரங்கநாயகம் சார் வந்து திறந்து வச்சாங்க. இப்ப இது நடைமுறையில் இப்ப இது வளர்ந்து ஒரு பெரிய பாலிடெக்னிக்காக ஆரம்பிச்சு மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து பிரிண்டிங் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட்டாக இப்ப மாறி இருக்கு. இது அதிமுக ஆட்சியில எங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. இதை சார்ந்து இருக்கிற நோட்புக் அசோசியேஷன், கேலண்டர்ஸ் மேனுஃபேக்சர் அசோசியேஷன், அதே மாதிரி இந்த போஸ்டர்ஸ், இந்த மாதிரி தொழில்கள் இதை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் போன ஆட்சியில் நீங்க இருக்கும்போது நிறைய விஷயங்கள்ல ஜிஎஸ்டினால வந்த இடையூறுகள் எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணோம். நல்லபடியாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க. இதை வலியுறுத்தி எங்களுக்கு அடுத்து வரும் காலங்களில் ஜிஎஸ்டியில சில விஷயங்கள் இருக்குங்க. அதாவது இன்வெர்டட் ரேட் ஆஃப் டியூட்டின்னு இருக்கு. அதாவது மூலப்பொருளுடைய வர வரி வந்து கம்மியா இருக்கு, விற்கிற பொருளுடைய ஜிஎஸ்டி வந்து அதிகமா இருக்கு. இதை சரி செய்யறதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் தனியா நாங்க வந்து கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். மிக்க நன்றி. தீப்பெட்டி தொழில் உற்பத்தியாளர்கள் அன்றைக்கு பொதுச்செயலாளர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியை சந்தித்து தீப்பெட்டி தொழிலே நின்றுவிடும், ₹1 தீப்பெட்டி கொடுக்கின்ற தொழில் செய்கின்றது சிவகாசி தான், இந்த தொழிலே நசிந்துவிடும். சிவகாசி, கோயில்பட்டி போன்ற பல்வேறு இடங்கள் குடியாத்தவர்கள் தீப்பெட்டி தொழிலுக்கு சிவகாசியில் நிறைய தொழில் இருக்கிறது. இந்த தொழிலுக்கு ஜிஎஸ்டி 18% போட்டதனால் தொழிலை மூட வேண்டிய நிலை வரும் என்று நம்முடைய பயணியர் மகேஸ்வர முராளி அவர்களும், பிலால் முராளி அவர்களும், நம்முடைய சுந்தரவல்பல் ஹரி போன்றவர்களும் நம்முடைய டான்பாமா நிர்வாகியோடு சேர்ந்து எடப்பாடியை முதலமைச்சர் அவரை சந்தித்து மனு கொடுத்தீர்கள். என்னையும் அன்றைய மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தான் ஜிஎஸ்டி வரியை அதுக்கு டெல்லிக்கு போய் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுவார். அவரிடத்தில் சொல்லி வரியை குறைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அந்த அடிப்படையில் டெல்லியில நடந்த மத்திய நிதியமைச்சருடைய தலைமை நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடந்த அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திலே எங்களுடைய அமைச்சர் எடப்பாடியுடைய பிரதிநிதியாக சென்ற ஜெயக்குமார் தீப்பெட்டியை பற்றி பேசி ஒரே நாளிலே 18% இருந்த வரியை 12% குறைத்து தீப்பெட்டி உற்பத்தியாளர்களும் தீப்பெட்டி தொல்லையும் காப்பாற்றியது அதிமுக அரசு, எடப்பாடி அரசு. இன்னும் நீங்கள் சொல்லியிருக்கிற மூலப்பொருளுக்கு ஜிஎஸ்டி வரி, அதையும் முதலமைச்சராக வந்து எடப்பாடி நிச்சயமாக செய்து கொடுப்பார். தன்னலம் கருதாமல் தொழிலை பாதுகாக்கின்ற ஒரு தலைவன், ஏழை மக்கள் நேசிக்கின்ற தலைவன், இல்லாத மக்களுக்கு கரம் பிடித்து தூக்கி விடுகின்ற தலைவன் எங்கள் தலைவர் எடப்பாடியார்.
அவர் அனுபவபூர்வமாக சிவகாசி முதலாளிகளுக்கு நான் சொல்ல வேண்டியது கிடையாது. அனுபவபூர்வமாக அவரை பார்க்க வந்திருக்கின்றீர்கள். நான் அழைத்து சென்றிருக்கின்றேன். அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது, அதிகாரத்தில் இருந்த பொழுதும் ஆட்சியில் இருந்த பொழுதும் முதலமைச்சர் இருந்த பொழுதும் அவர் எப்படி நடந்து கொண்டார், எப்படி மென்மையாக உங்கள் கருத்துக்களை கேட்டார். அபிரூபம் போன்றவர் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார், இப்படிப்பட்ட முதலமைச்சர் பார்க்கவே இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். அந்த அளவுக்கு உடனடியாக 11 மணிக்கு கைலியேற்றோடு இறங்கி வந்தார். அப்படிப்பட்ட முதலமைச்சரிடத்தில் நீங்கள் கோரிக்கை வைக்கின்றீர்கள். இந்த கோரிக்கையெல்லாம் மே 5ஆம் தேதிக்கு பின்பாக எங்களுடைய முதலமைச்சர், தமிழகத்தின் முதலமைச்சர் கோட்டை கொத்தளத்திலே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே அமர இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். அண்ணன் ஆஸ்தி மோனவர்கள் இங்க இருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கும் தெரியும் எடப்பாடியுடைய அணுகுமுறை எப்படி. பெருந்தலைவர் காமராஜருக்கு பின்பு ஏழ்மையை நேசிக்கின்ற ஒரே தலைவன் எங்கள் தலைவர் எடப்பாடியார். அவரிடத்தில் நீங்கள் பேசுகின்ற கருத்துக்கள், நீங்கள் கொடுக்கின்ற மனுக்கள் மூலமாக சொல்லுகின்ற கருத்துக்கள் அத்தனையும் ஃபைலாக சேமிக்கப்பட்டு நிச்சயமாக ஆட்சிக்கு வந்த பின்பு, அதிகாரத்துக்கு வந்த பின்பு உங்களுக்கு அது நிச்சயமாக செய்து கொடுப்பார் என்ற உறுதியை சொல்லி அடுத்து காலண்டர் கமிட்டி சார்பாக கற்பக காலண்டர் உரிமையாளர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம். நல்ல தொழில்துறையிலே நல்ல வளமான சிந்தனையும் அளப்பரிய முயற்சியும் கடுமையான உழைப்பும் கொண்ட பெரியோர்களாலும் அல்லும் பகலும் பாராது அயராது உழைக்கின்ற தொழிலாளர்களாலும் மிக சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற 100 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட இந்த சிவகாசி மண்ணிற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் இன்றைய சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமாகிய பேரன்பிற்கும் மாண்பிற்கும் உரிய திரு எடப்பாடி ஐயா அவர்களை தமிழ்நாடு காலண்டர் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் சார்பாகவும் உள்ளன்போடு நாங்கள் வரவேற்பதில் மகிழ்கின்றோம். இந்த சிவகாசி மாநகரமானது 3 முக்கிய பிரதான தொழில்களை தன்னகத்தே கொண்டு முன்னோடியாக 3-4 தலைமுறையாக திகழ்ந்து கொண்டிருப்பது என்பது தாங்கள் அறிந்ததே. இப்படிப்பட்ட இந்த சிவகாசியில் முதலாவதாக நாம் அனுதினமும் பயன்படுத்தக்கூடிய வீடுகளில், கடைகளில், ஆலயங்களில் அவசிய பயன்பாட்டில் இருக்கின்ற தீப்பெட்டி, இந்த தீப்பெட்டி உற்பத்தி தொழிற்சாலைகள். இரண்டாவதாக குழந்தைகள், இளைஞர்கள், மாணவர்களுக்கு அறிவை வளர்க்கக்கூடிய அறிவார்ந்த பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், கையேடுகள், விளம்பர ஏடுகள் போன்ற நாட்காட்டிகள் போன்ற அறிவார்ந்த பொருட்கள் மற்றும் அனைத்து தொழிற்துறைக்கும் தேவைப்படுகின்ற விளம்பர லேபிள்கள், விளம்பர ஏடுகள், மருத்துவ பெட்டிகள், பத்தி பெட்டிகள், இது போன்ற அழகழகான பொருட்களை உற்பத்தி செய்து தரக்கூடிய அச்சு தொழில்கள். மூன்றாவதாக நாளெல்லாம் உழைத்து உழைத்து களைத்திருக்கின்ற மக்கள் தங்களுடைய திருவிழா காலங்களை சிறப்பாக கொண்டாடுவதற்கும் கடினமான உழைப்பின் பயனாக பெற்ற வெற்றியை கொண்டாடுவதற்கும் பயன்படுகின்ற அற்புத படைப்பான பட்டாசு, இந்த பட்டாசு ஆலைகள், இந்த முத்தான 3 தொழில்களும் நமது சமூகத்திற்கு அவசியமான அறிவார்ந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய இந்த 3 பொருள்களும் இங்கே தொழிற்சாலைகளும் இங்கே நிறைந்திருக்கின்றன. இந்த தொழிற்சாலைகள் கிட்டத்தட்ட சிவகாசி மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற பல லட்சம் தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் தருகின்றது. கிட்டத்தட்ட 10 லட்சம் தொழிலாளர்கள் இதனால் வாழ்வாதாரம் பெறுகின்றார்கள் என்றால் அது மிகையான வார்த்தை அல்ல. இப்படிப்பட்ட தொழில் எல்லாமே 80 விழுக்காட்டிற்கு மேலாக குறு சிறு தொழில்கள் பட்டியலில் தான் இருக்கின்றது. இந்த தொழில்கள் நாளொரு மேடி பொழுதொரு வண்ணமாய் வளர்ச்சியை நோக்கி போக வேண்டுமே தவிர வீழ்ச்சியின் பாதையை நோக்கி செல்லக்கூடாது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக வீழ்ச்சியை நோக்கி அழிவின் விளிம்பில் குறுந்தொழில்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இந்த 2025 மார்ச் வரை உள்ள கணக்காண்டில் கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் 4400 குறுந்தொழில்கள் மூடப்பட்டிருக்கின்றது. இது மூடப்பட்டதற்கான உண்மையான காரணம் என்று ஆராய்ந்து பார்க்கும்போது பலவித காரணங்கள் இருந்தாலும் முதன்மையானதும் முக்கியமானதுமாக பேசப்படுவது 60 விழுக்காடு அபரிதமான மின்சார கட்டண உயர்வு. இந்த மின்சார கட்டண உயர்வு தொழில்களை மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கின்றது. ஆகவே நான் இந்த 2022, 23, 24
இந்த 3 ஆண்டுகள் தவிர்த்து இந்த ஆண்டு கூட 3.16 விழுக்காடு கட்டண உயர்வு மின்சார கட்டண உயர்வு அரசு அறிவித்து சென்ற மாதத்தில் செயல்படுத்திவிட்டது. ஆகவே இந்த மின்சார கட்டணத்தில் இருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதன்மையான கோரிக்கை. இந்த 50 கிலோவாட் மின்பளுக்கு மேலே இருக்கிற நிறுவனங்களுக்கு கட்டாயம் செலுத்தியே ஆக வேண்டும், இந்த 3.16% செலுத்தியே ஆக வேண்டும் என்று அறிவித்து செயல்படுத்திவிட்டது. ஆனால் 50 கிலோவாட்டுக்கு கீழே இருக்கின்ற அந்த நிறுவனங்களுக்கு 3.16 விழுக்காடு உயர்வு இருந்தால் கூட அதை அரசே மானியமாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை வாரியத்துக்கு வழங்குவதாக அறிவித்திருக்கிறது. இதில் என்ன விஷயம் என்றால், தொழில் நிறுவனங்களுக்குள்ளே ஏன் இந்த பாரபட்சமான செயல்பாடு என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அது மட்டுமல்லாமல் இந்த 50 கிலோவாட்டுக்கு மேலே மின்பளு கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள் அரசுக்கு ஏன் வரி செலுத்தவில்லையா அல்லது கட்டணங்கள் எதுவும் செலுத்தாமல் இருக்கின்றதா, அந்த ஒரு கேள்வி இருக்கின்றது. அதையும் தாண்டி இன்னொரு கோணத்தில் பார்த்தோமானால் 50 விழுக்காடுக்கு மேல் இருக்கின்ற பெரிய நிறுவனங்கள், சிறு நிறுவனங்கள் இயங்கினால் மட்டுமே அந்த கீழே இருக்கின்ற குறு நிறுவனங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது ஆதாரமான தொழில். உதாரணத்திற்கு நூற்பாலைகள் சிறப்பாக இயங்கினால்தான், அவை எல்லாமே 50 கிலோவாட்டுக்கு மேல் உள்ள நிறுவனங்கள் தான். நூற்பாலைகள் சிறப்பாக இயங்கினால்தான் விசைத்தறி ஆலைகளும் கைத்தறி ஆலைகளும் நிச்சயமாக வாழ முடியும், வளர்ச்சி பெற முடியும். அது மாதிரி இங்க அச்சக தொழில்கள் எடுத்துக்கிட்டால் 50 கிலோவாட்டுக்கு மேலே இருக்கிற நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டால் மட்டுமே கீழே இருக்கின்ற அந்த ஸ்கோரிங், கட்டிங், லேமினேஷன், இந்த மாதிரி குறுந்தொழில், பிளேட் மேக்கிங் போன்ற தொழில்கள் நடைபெறும். இது ஏன் இவ்வாறு பாரபட்சமாக அரசு செய்கிறது என்பது எங்களுக்கு புரியவில்லை. இது எவ்வாறு இருக்கிறது என்றால், ஒரு நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற மரத்தின் வேர்பகுதியில் வெந்நீரை விட்டுவிட்டு மேல் பகுதியில் இலைகளுக்கும் தலைகளுக்கும் தண்ணீர் விடுவது போல் இருக்கின்றது. ஆகவே இது எந்த நிலையிலும் இது மாதிரி முன்பெல்லாம் ஒரு 1000 ரூபாய் ஒரு பொருள் உற்பத்தி செய்வதற்கு 1000 ரூபாய் 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக செலவாகின்றது என்றால், அதில் மின்சார கட்டணம் என்பது வெறும் 50 ரூபாயாக இருக்கும். அதற்கும் உள்ளது 5 விழுக்காடு கூட இல்லை. இப்பொழுது 220 முதல் 250 ரூபாய் வரை, கிட்டத்தட்ட 25% ஆகிறது. எங்கள் மொத்த உற்பத்தி தொகையில் 25 விழுக்காடு மின் கட்டணம் என்றால் எவ்வாறு நாங்கள் கடந்து செல்வது? ஆகவே அன்பிற்குரிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், எங்களை பொறுத்த மட்டில், தொழில் முனைவர்களை பொறுத்த மட்டில் கட்சி பாகுபாடு என்பது எங்களுக்கு இல்லை. ஆனால் எந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் அந்த கட்சி அந்த அரசு சிறப்பாக செயல்படுவதற்கு, அந்த அரசு நலத்திட்ட பணிகளை சிறப்பாக செய்வதற்கு, பொருளாதாரத்திற்கு பங்களிக்கின்ற ஒரு உன்னதமான இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அதை நாங்கள் ஜனநாயக கடமையாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் அந்த அரசு எங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தங்களிடம் நாங்கள் வைக்கின்ற அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், நிச்சயமாக எங்களுடைய இந்த வேதனைகளை நீங்கள் சட்டப்பேரவையில் எங்களுடைய குரலாக பலத்த குரலில் நீங்கள் அங்கே ஒலிக்க வேண்டும். அது சட்டப்பேரவை முழுவதும் எதிரொலிக்க வேண்டும். ஒருவேளை அதன் பிறகு எங்களுக்கு விடிவு காலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று எண்ணுகின்றேன். ஒருவேளை அது சாத்தியமில்லை என்றால், தாங்கள் ஆட்சியில் அமர்கின்ற காலத்திலாவது எங்களுடைய துறைகளை முயற்சி செய்வது, தமிழ்நாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்கனவே கேடிஆர் அண்ணாச்சி சொன்னது போல பொற்காலமாக மாற்றித் தருமாறு அன்பான கோரிக்கை வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி. நம்முடைய முதலமைச்சராக இருந்து எதிர்க்கட்சித் தலைவர் இன்றைக்கு இருக்கின்ற நாளைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சட்டமன்ற சுவர்களை தாண்டி மெயின் ரோட்டு வரைக்கும் வரக்கூடிய அளவுக்கு உறக்க பேசி சில குரல்களை எழுப்பித்தான் சில சட்டங்களை ஏற்றிருக்கிறார்கள். இந்த அரசை அரட்டித்தான் வாங்கியிருக்கிற 1000 ரூபாய் எல்லாம் அவர் கடுமையாக பேசி 2 ஆண்டு சட்டமன்றத்தில் பேசித்தான் வாங்கினார். உங்களுடைய கோரிக்கைகளை வலுவாக பேசுவார். அதற்கான வாய்ப்புகள், தீர்வுகள் கிடைக்கும் என்று சொன்னால் மே 5ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றி செல்வார். நமக்கான முதல்வர் நம்மில் ஒருவர்.
இவரிடத்தில் சொல்கின்ற ஒவ்வொரு கருத்துக்களும் நிச்சயமாக கவனத்தில் வைத்துக் கொண்டு அதை செய்வதற்கான சிறப்பான திட்டங்களை செய்வார் என்று சொல்லி நம்முடைய டான்காம் தலைவர்கள் ஒருவரான அண்ணன் ஆஸ்தமி அவர்கள் முதலாளி ஆஸ்தமி அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மாண்புமிகு முன்னாள் தமிழகத்தின் முதல்வரும் இன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடியார் அவர்களுக்கும், எங்கள் மண்ணின் மைந்தர் எங்கள் இளவல் திரு KT ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் திரு RB உதயகுமார் அவர்களுக்கும் மற்றும் உள்ள கழக நிர்வாகிகளுக்கும் எங்கள் சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய பட்டாசு தொழில் கிட்டத்தட்ட 50 வருடங்களாக பல இன்னல்களை சந்தித்து நாங்கள் இன்னல்களுக்கும் போராட்டங்களுக்கும் இடையேதான் எங்களுடைய தொழிலை 50 வருடங்களாக நடத்திக் கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக எங்கள் தொழிலை குழந்தை தொழிலாளர்கள் தொழில் என்று சொல்லி அளிக்க பார்த்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு அந்த குழந்தை தொழிலாளர்கள் பிரச்சனையை நாங்கள் இன்று யாருமே பேச முடியாத அளவுக்கு கொண்டு வந்தோம். அதற்கு காரணம் சிவகாசியில் உள்ள பட்டாசு தொழிலதிபர்கள் அவர்களுடைய பெயரில் பள்ளிகள் கல்லூரிகளை அமைத்து இங்குள்ள குழந்தைகளை எல்லாம் படிக்க வைத்து அவர்களை இன்று நல்ல நிலைமை கொண்டு வந்திருக்கிறார். எங்களுக்கு குழந்தை தொழிலாளர்கள் வேண்டுமென்றால் நாங்கள் பள்ளிகளை ஆரம்பிக்க வேண்டியதில்லை, கல்லூரியை ஆரம்பிக்க வேண்டியதில்லை. இன்று கிட்டத்தட்ட 25 வருடமாக தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டம்தான் +2 ரிசல்ட்டில் முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்றது என்பது அதற்கு முக்கிய காரணம் சிவகாசி பட்டாசு தொழிலாளர்களுடைய அவர்கள் ஆரம்பித்த பள்ளிகள் கல்லூரிகள் தான். அந்த ஒரு பிரச்சனையை வெகுகால போராட்டத்துக்கு பிறகு இப்பொழுது குழந்தை தொழிலாளர்கள் பேச்சுக்கே இடமில்லாத அளவுக்கு கொண்டு வந்து விட்டோம். இரண்டாவதாக சவுண்ட் பொல்யூஷன் என்று மாசு ஒலி என்ற பிரச்சனை வந்தது. அதையும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருட போராட்டத்திற்கு பிறகு மத்திய அரசில் போராடி மாநில அரசுகள் எங்களுக்கு உதவி செய்து DRDO என்ற டிஃபென்ஸ் ரிசர்ச் சென்டரில் போய் அதற்கு உரிய வேலைகள் எல்லாம் பார்த்து அதை 125 டெசிபிள் என்று ஒரு அளவுக்கு முடிவு செய்து இன்று அந்த ஒலி மாசு என்ற பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு செய்துவிட்டோம். அடுத்ததாக காற்று மாசு என்ற பிரச்சனை வந்தது. இன்று வரை அதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் காற்று மாசு என்பது கிட்டத்தட்ட ஒரு 100 வெரைட்டி ஆஃப் காற்று மாசு இருக்கு. அதுல மெயின் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிலக்கரி எரிக்கிறது, தெர்மல் பவர் பிளான்ட், ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எல்லாத்துலயும் கோல் வச்சுதான் நிலக்கரியை வச்சுதான் எரிக்கிறாங்க. அதோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25% இருக்கும். ரெண்டாவது பஞ்சாப் ஹரியானால அந்த விவசாயிகள் கழிவை எரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிராப் முடிஞ்சு அடுத்த கிராப் போறதுக்கு ஒரு வார டயத்துக்குள்ள அவங்க இடத்த போற ரெடி பண்ணுன்றதுக்காக அந்த இத தீ வச்சு எரிச்சு விட்டுறாங்க. அதுதான் கரெக்டா எங்களுக்கு தீபாவளி நேரத்துல தான் அந்த இது பூரா வரும். குளிர் நேரம் வேற, காத்து இருக்காது, புகை அங்கிட்டு இங்கிட்டு போகாது. அப்ப அது ஒரு மாசு, அது ஒரு 20%. இது போக இந்த குப்பைகளை எரிக்கிறது. அடுத்த 3வது மாசம் வந்து டிரான்ஸ்போர்ட், காரு, லாரி, பஸ், இது பூரா டீசல்ல ஓடுது. டெல்லியில மட்டும் எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 கோடி காருக்கு மேல இருக்குன்னாங்க. அதோடைய எரிபொருள் வேஸ்ட் வர்றது அது கிட்டத்தட்ட ஒரு 20%. இப்படி 20%, 10% இந்த குப்பைகளை எரிக்கிறது எல்லாம் பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா எங்களுடைய பட்டாசுடைய பெர்சன்டேஜ் 1% கூட கிடையாது. தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு வெடிப்பாங்க, கல்யாண வீடுனா போதும் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் வெடிப்பாங்க. இந்த அளவுக்குள்ளதான் இருக்கும். ஆனா இத ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு வந்து மக்களுக்கு வந்து மாசுனா பட்டாசு தான், பட்டாசை நிறுத்தினா காற்று மாசே போறான் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு எங்களுக்கு அந்த எதிரி யாருமே தெரியல, தெரியாத எதிரி கிட்ட நாங்க போராடிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம மாநில அரசு, நம்ம
எங்கள் அருமை மண்ணின் மைந்தர் இளவல் உங்களுடைய அறிவுரையின்படி டெல்லி கூட்டு போனாங்க, எல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் நல்லா பண்ணாங்க. அதுக்கு நல்ல எஃபெக்ட் எல்லாம் இருக்கு. ஆனா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து இன்னும் எங்களுக்கு ஃபேவரபிளா வரல. இதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த மாஸ் இதுல வந்து 3(3)B ஒரு ஆர்டிகல் ஒன்று, அதுபடி பார்த்தோம்னா 48 மணி நேரம் வரைக்கும் ஒரு பொல்யூஷன், அதாவது ஒரு புகை நிக்குது அப்படின்னா 48 மணி நேரம் ஒரே இடத்துல இருந்தாலும் அதுக்கு பேர் பொல்யூஷன். இல்ல அது கீழே உள்ளது பூரா பொல்யூஷன் கேட்டகரியில வராது அந்த 3(3)B. அதுபடி பார்த்தா எங்களுக்கு வந்து எக்ஸம்ஷனே கொடுத்துடலாம். ஏன்னா நாங்க வந்து தீபாவளிக்கு ஒரு 2 நாள், ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வெடிப்பாங்க, மற்றபடி இந்த கல்யாண சீசன் அது இதுன்னு வெடிப்பாங்க. அந்த 3(3)B வந்து உங்களுடைய மேலான இதுபடி எங்களுக்கு அதுல ரிலீஃப் வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களால் செய்ய முடிஞ்ச வேலையெல்லாம் அது இந்த வக்கீல் டீம்களுக்கெல்லாம் தெரியும். எங்க முத்துப்பாண்டி வக்கீல், மாரிஸ் எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒண்ணு. அந்த எக்ஸம்ஷன் வாங்கி கொடுத்தா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து 99% பூரா அடிபட்டு போகும் இந்த பொல்யூஷன்ல உள்ள. ரெண்டாவது வந்து இந்த 9B1A, இந்த ஓனர் அரெஸ்ட், ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உடனே ஓனர் அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அது ஒண்ணு இருக்கு. அதுக்கும் நீங்க ரிலீஃப் வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களால எந்த முடிஞ்சாலும். ஏன்னா முன்னாடிலாம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஓனர் தான் முதல் போய் நிற்பாங்க, நின்று வர்ற அதிகாரிகளுக்கு விவரம் சொல்றது, இவன் இந்த அடிபட்ட ஆளுக்கு ஹெல்ப் பண்றது வைக்கிறது. இப்ப இந்த 9B1A இருக்கிறதுனால நாங்க பக்கத்தே போக முடியல. நாங்க கேட்டா ஓடி ஒழிய வேண்டியது. ஏதோ தொழில் பண்ற மாதிரிலாம் தெரியல, இந்த கச்சா விற்கிறவன் ஓடி ஒளிஞ்ச மாதிரி தான் ஓடி ஒளிய வேண்டியது. இது வந்து வெளியே மட்டும் இல்ல, வீட்டிலே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நீ ரொம்ப பெரிய தொழில் எது சொல்லிட்டு போன, அங்க பேசினேன் இங்க பேசினேன், அந்த மந்திரி பார்த்தேங்கிற, கடையில பார்த்தா போலீஸ்காரன் பார்த்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதனால அதையும் நீங்க உங்களுடைய பவரை வச்சு நீங்க அதுக்கு என்னென்ன எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பா பாதி ஏற்பாடு பண்ணணும். அதுவோ எப்பயும் நீங்கள் எங்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருந்து இந்த பட்டாசு தொழிலை பாதுகாத்து கொடுக்கணும். இன்னொன்று சொல்லணும், இந்த மீனவர்களுக்கெல்லாம் நீங்க தனியா வாரியம் வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு நிறைய மானியம் கொடுக்குறீங்க. ஆனா எங்க பட்டாசு தொழில் வந்து இது சுயம்புவாரா வந்தது, கவர்மெண்டோடைய எந்த ஒரு இனிஷியேட்டிவ் இல்லாம இங்க உள்ள ஓனர்ஸே வந்து இது பண்ணு. அதுக்கும் நீங்க ஒரு வாரியம் மாதிரி அமைச்சு இவனுக்கு என்னென்ன இது கொடுக்க முடியுமோ அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. முன்னாடி திருப்பூரும் சிவகாசியும் எங்க முன்னோர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவகாசியில இருந்து 2 அயனடார் சண்முகனார் போய் கல்கத்தால போய் இது பண்ணி பிடிச்சு வந்தாங்கன்னு சொல்லி அப்படியே தொழில் ஆரம்பிச்சது. அதே டைம்ல திருப்பூர்ல இருந்து இன்னொருத்தர் போய் அவங்க அந்த ஸ்பென்னிங் இதெல்லாம் படிச்சவங்க. அதுவும் 100 வருஷம் ஆச்சு. தலைவர் ஆரம்பிச்சது இருக்கு, அதை நாங்கெல்லாம் கட்டிக்கிட்டு அவர் ஆரம்பிச்சு வச்ச எஃபர்ட்ஸ் தான் இனி இருக்கு. பேசும்போது ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லி வந்த புதுசுல நான் ரொம்ப பெருமையா பேசுவோம். தமிழ்நாட்டில் 2 ஊர் தான் டர்ன் போனது, சிவகாசியும் திருப்பூரும். 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் இருந்தது. அப்ப சிவகாசி 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர், திருப்பூர் 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர். இன்னைக்கு நாங்க 7000 கோடி 8000 கோடி டர்ன் ஓவருக்கு மேல போக முடியல. ஆனா திருப்பூரோட டர்ன் ஓவர் 1 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி ஏற்றுமதி அது இதுன்னு போயிட்டாங்க. 2 தொழிலும் ஒரே நேரத்தில் ஆரம்பிச்சது. அப்ப நாங்க போராடி 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 இன்னைக்கு வரைக்கும் நாங்க எங்களோட தொழிலை பாதுகாத்துட்டு தான் இருக்கோமே வழிய ஒரு ஸ்டேஜுக்கு மேல எங்களால டெவலப் ஆகி வர முடியல. அதற்கு தங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். பட்டாசு உற்பத்தியாளர் சங்க தலைவர்கள் ஒருவரான அருமை சகோதரர் மாலை கண்ணனர்கள் பேசுவார்கள். அண்ணாச்சி, பட்டாசு வாரியம் நல வாரியம் அமைச்சாச்சு, நீங்க கவனமா விட்டீங்க. அதை வந்து செயல்படுத்தி கொடுத்துட்டோம். இப்ப வாரியத்தில் கூட போட்டுருக்காங்க நினைக்கிறேன். ஆனா யாரோ ஒருத்தரை போட்டுருக்காங்க. அதை மாத்தி பட்டாசு தொழில் தெரிஞ்ச பட்டாசு தொழில பழகி ஒருத்தரை போட வேண்டும். அதற்கு ஆட்சி மாற்றம் வந்த காலத்தினால தடைவிட்டு போச்சு. அதையும் சரி செய்வோம். நீங்க அதை பத்தி சொல்லுங்க. இப்ப ஏற்கனவே இந்த பட்டாசு வாரியம்லாம் ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கும்போதே நம்ம அமைச்சர் வந்து மூலமா வந்துருச்சுங்க. நலவாரியம், தொழிலாளர் நலவாரியம்லாம் அமைச்சு இருக்கு.
எஃப்ஆர்டிசி பில்டிங் எல்லாம் இப்போ வந்து முதலமைச்சர் இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. நல்ல ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அதெல்லாம் சொல்றேன். இப்போ பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால நீங்க தொழிலாளர் நல வாரியம் பட்டாசு தொழில் நல வாரியம் சொல்றேன். ஏன்னா முக்கியம் வந்து இப்போ தொழிலாளர்களுக்கு முதல்ல முக்கியம். அதில் வந்து அதை ப்ரெஸ் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஐயா முதலமைச்சராக இருக்கும்போதெல்லாம் ரொம்ப ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்கி அவங்களுக்கு ஏகப்பட்ட இதெல்லாம் நன்மைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது நம்ம அமைச்சருக்கெல்லாம் தெரியும். இப்போ அதே மாதிரி இந்த பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு நாளைக்கு அந்த கோர்ட்டு பிரச்சனை தான் இருக்கு. அதெல்லாம் ரவிசங்கர் பிரசாத் இருக்கும்போதெல்லாம் அமைச்சர் வந்து அங்கே தங்கி அப்போ முதலமைச்சர் நாங்கள் பார்த்தோம். நாங்கெல்லாம் பார்க்கும்போது நைட்டு 10:30 மணி அப்படியே வந்தாங்க. வந்துட்டு எங்களை பார்த்து உடனே மறுநாள் அப்படி இருந்து அமைச்சருக்கெல்லாம் டெல்லியில உடம்பு தெரியும் இல்லை, டயரியா போயிட்டு இருந்தது. அப்படி இருந்தும் இல்லை எங்க நம்ம முதலமைச்சர் நாளைக்கு என்னன்னு கேட்பாரு, அதனால நான் செய்யணும் அப்படின்ட்டு என்ன செஞ்சா நீங்க நாங்க கூட இருந்தவங்களுக்கு எங்களுக்கு தெரியும். அதனால நீங்க வந்தா திருப்பியும் அதே மாதிரி எங்களுக்கு தெரியும். நாங்கள் சொல்லுறோம், நீங்க செஞ்சு கொடுக்கும்போது கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அசோசியேஷன் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் யாராவது தங்கள் கருத்தை சொல்லலாம். சிவகாசி பிளாஸ்டிக் அசோசியேஷன் சங்கத்திலேருந்து வந்திருக்கேன். பிளாஸ்டிக் கவர்னாலே தடை அப்படின்ற ரோல் இருந்து கோர்ட்ல இருந்த ஒரு ஜீவோ எடுத்து கொடுத்து பிளாஸ்டிக் உற்பத்தியை தொடங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மைக்ரான்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இப்ப நடைமுறையில இருக்கு. எங்களுக்கு இந்த தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ரினியூவல் நம்பர் இல்லாம சரி வேலை செய்ய முடியல. எங்கேயாவது ஒரு பார்ட்டியில் சப்ளை பண்ணும்போது எங்களுடைய ரினியூவல் நம்பர் கிடைக்க மாட்டேங்குது. ஐயா வந்த பிறகு ஐயா ஆட்சியில் அதெல்லாம் நல்லபடியாக இருந்தது. இதுக்கு நீ வரும்போது உங்களுடைய ஆட்சி வரும்போது எங்களுக்கு நல்லபடியா செஞ்சு கொடுத்து நாங்களும் நல்ல தொழில் சிறக்க வாழணும். எங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அளவில் ஒரு 10 லட்சம் தொழிலாளர் இருக்காங்க. சிவகாசி, சென்னை, மதுரை இப்படி எல்லாத்துலயும் இருக்காங்க. மித்த மாநிலங்களில் பிளாஸ்டிக் நல்ல முறையில் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம மாநிலத்திலேயே அதே மாதிரி பிளாஸ்டிக் கவர்னாலே ஒரு எப்படி சொன்னா ஒரு மோசமான பொருள்ன்ற அளவுக்கு சித்தரிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க எங்க தொழில. அதை ஐயா வந்து ஆட்சி முறையில வந்து பிளாஸ்டிக் மக்கள் அப்புறப்படுத்தாம கரெக்டான முறையில பயன்படுத்தி எங்க தொழிலையும் காத்தரணுங்கிறது என்னுடைய மேன்மையான வேண்டுகோள். ஐயா, நம்முடைய 4.5 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட முத்தான முதலமைச்சர், சத்தான முதலமைச்சர், அன்பான முதலமைச்சர், ஏழைகளின் பங்காளர், இல்லாத மக்களுக்கு உதவக்கூடிய நல்லெண்ணம் கொண்ட முதலமைச்சர் என்ற பெயர் பெற்ற அன்பான முதலமைச்சர், அற்புதமான முதலமைச்சர் என்று சொல்லி மக்களால் போற்றப்படக்கூடியவர். சிவகாசி பகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி, சாத்தூருக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி, அருப்புக்கோட்டைக்கு ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரி, முத்தாய்ப்பாக விருதுநகருக்கு 380 கோடி ரூபாய் செலவிலே ஒரு மருத்துவ கல்லூரி, எல்லா பட்டாசு ஆலைகளுக்கும் தார் சாலைகள், சிமெண்ட் சாலைகள், பாலங்கள் எல்லாம் அமைத்துக் கொடுத்து சிவகாசி சாச்சாவர் ரயில்வே மேம்பாலம், திருத்தங்கல் சிவகாசி ரயில்வே மேம்பாலம், இருக்கக்கூடிய சாத்தூர் ரயில்வே மேம்பாலம் 3 பாலங்களுக்கு இடம் ஒதுக்கி மண் பரிசோதனை செய்து அதற்கு பணம் ஒதுக்கி அரசாணை வெளியிட்ட முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்றவர். 2 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டது அவர் காலத்தில். ஒன்னு விருதுநகர் ராமமூர்த்தி பாலம், இன்னொரு ராஜபாளையம் ஆலங்குளம் பாலம். இந்த 3 பாலங்கள் அரசாணையோடு ஆட்சி மாற்றம் வந்துவிட்டது. இப்போது அதற்கான பணி சாச்சாவர் ரயில்வே பாலம் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல திட்டங்களை நாம் ஒதுக்கி கொண்டிருந்தார். சிவகாசி அரசு கலைக்கல்லூரியில் 2500 மாணவ மாணவிகள், ஆண் பெண், சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த 18 கிராமங்களைச் சேர்ந்த சிவகாசி பகுதி பட்டாசு தொழிலாளர்கள் குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு பட்டப்படி படிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய முதலமைச்சர் வழங்கிய எடப்பாடி அவர்கள். இப்படி சிவகாசி பகுதியை, நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தை தன் சொந்த மாவட்டமாக நினைத்து பாதுகாத்த முதலமைச்சராக விளங்கி முதலமைச்சராக இருந்தவர். அடுத்து முதலமைச்சராக வருகின்ற 2026 பொதுத் தேர்தலில் உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று முதலமைச்சராக வர இருக்கின்ற அறிஞர் எடப்பாடி அவர்களை பேச அழைக்கின்றேன். மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சுற்றியுள்ள பகுதியில் இருக்கின்ற பல்வேறு தொழில் செய்கின்ற நிறுவனத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு
தங்களுடைய கருத்துக்களை ஆலோசனைகள் வழங்குகின்ற நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பேற்று தலைமை உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார் அவர்களே, திரு காமராஜ் அவர்களே, மற்ற வருகின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, இந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டு தம்முடைய கருத்துக்களை வழங்கிய அனைத்து பட்டாசு உற்பத்தியாளர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, அச்சக உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்த காலண்டர் தயாரிப்பாளர் சங்கம், பேப்பர் மர்ச்சன்ட் அசோசியேஷன் சங்கம், இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள், அங்கத்தினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள், என்னுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, இங்கே பேசிய குறிப்பிட்டார்கள், கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக அந்த பட்டாசு தொழில் நடத்துவதிலே சிரமம் இருக்கின்றது. இந்த 50 ஆண்டு காலத்தில் இந்த தொழிலை நாங்கள் போராடிதான் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த பட்டாசு தொழிலில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி இங்கே தெளிவாக எடுத்துச் சொல்லிக்கின்றார்கள். இதில் ஒரு சிலர் பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றத்திலே தொடர்ந்த காரணத்தினால்தான் இந்த பிரச்சனையே வெடித்தது. நீதிமன்றம் சென்ற காரணத்தினால் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இப்பொழுது ஒரு வழக்கு நீதிமன்றத்திலே வந்துவிட்டால் அது எப்படி போகுது என்றே தெரியாத சூழ்நிலை இருந்து கொண்டது எல்லாமே தெரியும். அரசாங்கமாக இருக்கின்ற பொழுதே அரசாங்கத்துக்கு எதிராகவே சில தீர்ப்புகள்லாம் வருகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையும் அறிவுச்சந்திர ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இந்த பட்டாசு தொழில் நம்பி பல லட்சம் பேர் தொழிலாளர் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு பட்டாசு ஏற்றுமதியாகி அந்நிய செலவாணி ஈட்டு தரக்கூடிய ஒரு தொழில், அரசுக்கு வருவாய் வரக்கூடிய தொழில். ஒரு பக்கம் வருவாய் வருகிறது, ஒரு பக்கம் தொழிலாளருக்கு வேலை கிடைக்கின்றது. அதே சமயத்தில் இந்த தொழிலில் இருக்கின்ற சில பிரச்சனையின் காரணமாக இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது சம்பந்தப்பட்ட துறையினுடைய மத்திய அமைச்சர் எல்லாம் சந்தித்து சகோதரர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் என்னுடைய நாடாளுமன்றத்தோடு ஒரு குழுவாக சந்தித்து இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் எடுத்துச் சொல்லி, அது மட்டுமல்லாமல் நீதிமன்றத்திலே மூத்த வழக்கறிஞர்களை உங்களுக்கு வாதாடுவதற்கு நியமிக்கப்பட்டு எங்களால் முடிந்த உதவிகளை செய்தோம். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் தீபாவளி காலங்களிலே பட்டாசு நீங்கள் வெடிக்க வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடெல்லாம் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அவை இது எல்லா நாடுகளிலும் இந்த விழா காலங்களில் பட்டாசு வெடிப்பது வழக்கம். அதே நேரத்தில் இங்கே பெரியவர்கள் குறிப்பிட்டதை போல நம்முடைய பிரச்சனை இங்கே இருக்கின்றது. ஆனால் உச்சநீதிமன்றம் டெல்லியில் இருக்குது. அந்த டெல்லியில உச்சநீதிமன்றம் இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு கண்ணுக்கு படுவது அங்க இருக்கின்ற மாசு. அந்த மாசை வைத்து இந்த பொதுநல வழக்கு போட்டவர்களுக்கு உதவியாக கிடைத்து விடுகிறது. வாதாடுவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிட்டது. இதுதான் ஒரு கஷ்டமானது. இதே நம்ம தமிழ்நாடு கூட உச்ச நீதிமன்றம் இருந்தால் இங்க அந்த பிரச்சனையை ஏற்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எடுத்து சொல்ல அவர் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த உச்ச நீதிமன்றத்திலே நீதிபதியாக வந்திருக்கிறாங்க. எதிர்காலத்தில் பார்க்கலாம். நம்முடைய மாநிலத்தில் நிலவுகின்ற பிரச்சனைகள், ஒட்டுமொத்த இந்தியாவில் ஏற்படுகின்ற நிலைமைகள், இதெல்லாம் எடுத்துச் சொல்லித்தான் இதற்கு தீர்வு காண முடியும். அதையும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதோடு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த பட்டாசு தொழில் சிறக்க, இது தொடர்ந்து நடைபெற, இதில் ஏற்படுகின்ற சிக்கல்களை தீர்ப்பதற்கு அவ்வப்போது நடவடிக்கை எடுத்துத்தான் வந்திருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பட்டாசு தொழிலில் ஈடுபட்டுகின்ற பொழுது இந்த தொழிலாளர்களுக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்காக சிவகாசியில் 10 கோடி ரூபாயில தீக்காய சிகிச்சை பிரிவு துவங்கப்பட்டது.
அதில் மதுரை மருத்துவமனையிலையும் இந்த தீக்காயத்துக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பிரிவை நாங்கள் துவக்கியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, சகோதரர் ராஜேந்திர பாலாஜி குறிப்பிட்டதை போல நம்முடைய விருதுநகர் மாவட்டத்திற்கு பிரம்மாண்டமான ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் கொண்டாந்துருக்கிறோம். நீங்க அந்த மருத்துவமனை போய் பார்த்திருப்பீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. அனைத்து வசதிகளும் கூடிய ஒரு மருத்துவமனை. இதுக்கு முந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேறு மாதிரியா இருந்தது. நான் முதலமைச்சர் இருக்கின்ற காலத்தில் ஏழைகளுக்கு முழுமையான சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவமனை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரே நேரத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்து அதை அந்தந்த மாவட்டத்திலே அந்த மருத்துவமனை துவங்கப்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை துவங்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு தனியார் அப்போலோ, சென்னை அப்போலோவில் என்ன மருத்துவ சிகிச்சை அளிக்கிறது, என்ன அறுவை சிகிச்சை முடியுமோ அதே அளவுக்கு நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் அந்த ஏழைகளுக்கு தக்க சிகிச்சை, அறுவை சிகிச்சை எல்லாம் கிடைக்க வேண்டிய சொல்லி உருவாக்கணும். நல்ல இன்றைக்கு நவீன மருத்துவ கருவிகள் எல்லாம் அதில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கணும். ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு எல்லாம் அடியோடு போயிடுது. நாங்கள் கண்ட கனவெல்லாம் காணல் நீராகி போச்சு. அவ்வளவு நானே நேரடியாக பார்த்து, நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க. ஒவ்வொரு அங்கே இருக்கிற எங்களுடைய எக்ஸ்பர்ட், அதாவது அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களை வைத்து, அனுபவம் வாய்ந்த பொறியாளர்களை வைத்து எப்படி அதை வடிவமைக்க வேண்டும், ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி இருக்க வேணும், அதற்கு ஏற்றவாறு வடிவமைத்து இந்த ஹாஸ்பிட்டலை நாங்கள் கட்டணும். ஆனால் இந்த ஆட்சியில் முழுமையாக மருத்துவர்களும் இல்லை, செவிலியரும் இல்லை, மருத்துவ உதவியாளரும் இல்லை, மருந்தும் இல்லை, மாத்திரையும் இல்லை, அந்த நாங்கள் கொடுத்த கருவிகளும் முறையாக பயன்படுத்துறதில்லை. அப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்குது. அதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவர்கள் செய்கிறார்கள். இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கின்ற தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த மருத்துவமனையெல்லாம் இந்த பகுதி மக்களுக்கு வழங்கினோம். எனக்கு முன்னால் சொன்னார் ராஜேந்திர பாலாஜி, கல்லூரிகள் அதிகமாக திறந்ததும் நாங்கள் தான். இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிமுக ஆட்சியில் தான் அதிகமான கல்லூரிகள் கொடுத்துருக்கிறோம். அது மருத்துவக் கல்லூரி தான் சரி, சட்டக்கல்லூரி தான் சரி, பாட்டுக்கலை கல்லூரி தான் சரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பிஎட் கல்லூரி, இப்படி நிறைய கல்லூரிகள். இந்த பார்த்தா ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா ரிசர்ச் எங்களுடைய சேலம் மாவட்டத்தில் 1000 ஏக்கர்ல 1050 கோடியில கட்டி முடிச்சு முதற்பாட்டும் அந்த மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி மட்டும் நான் திறந்துட்டேன். பிறகு எல்லாம் ஒரு 90% முடிஞ்சது, 10% முடிச்சு 3 ஆண்டு காலமா பூட்டியே கிடந்தது. இப்பதான் போன ஆண்டு நான் பேசி திறந்து அப்படி விட்டுட்டாங்க. எல்லாம் பெரிய பெரிய கட்டடம், எல்லாமே சென்ட்ரலைஸ்டு ஏசி, மிகப்பெரிய. ஏன்னா நமக்கு விவசாயம் இந்த பகுதியில் எப்படி பட்டாசு தொழில் இன்றைக்கு இந்த பகுதியில் மக்கள் பயன்படுறாங்களோ, அச்சக தொழில் எப்படி பயன்படுறாங்களோ, தீப்பெட்டி தொழில் எப்படி பயன்படுறாங்களோ, பிரிண்டிங், இப்படி இந்த தொழிலில் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. அதே மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பார்க்கின்ற பொழுது விவசாய தொழில் என்பது ஒரு பொதுவான தொழில். 65% விவசாயத்தை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. விவசாயம் செழித்தா தான் பட்டாசு விற்பனை செய்ய முடியும். ஏன்னா எல்லாருமே பேசிக் வேளாண்மை, அடிப்படை வேளாண்மை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கால்நடை செல்வங்கள் அதை முறையாக ஆராய்ச்சியின் மூலமாக நம்முடைய விவசாய பகுதி மக்களுக்கு பசுக்கள், ஆடுகள், கோழி, பன்றி, மீன், இது மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி மூலமாக உருவாக்கி அதில் யார் பயன்படுறாங்களோ, யார் அதை விரும்பி செயல்படுத்துறாங்களோ அவருக்கு அளிப்பதற்கு தான் இந்த ஆராய்ச்சி நிலையத்தெல்லாம் கொண்டாந்தோம். ஏன்னா இப்படி பல திட்டங்கள், 1 2 இல்ல. அதே மாதிரி சாலை வசதி நீங்க 2011க்கு முந்தி பாருங்க, 11க்கு பிந்தைய ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா தான் எந்த ஆட்சியில சாலை சிறப்பான இருக்குன்னு தெரியும். அதுபோல மத்திய அரசிடம் இருந்த நகாயில் இருந்து தேசிய நம்முடைய தேசிய நெடுஞ்சாலைகள், நகாயிலிருந்து சாலைகள்லாம் அதிகமாக வாங்கணும். இன்னும் சொல்ல போனா 11 சாலைகள் வாங்கி கிடப்பில் கிடக்குது. இந்த ஆட்சியில் பர்மிஷன் வாங்குறதே பெரிய கஷ்டம் மத்திய அரசாங்கத்திட்ட. நாங்கள் போராடி வாதாடி 12 சாலைகள்
தேசிய நெடுஞ்சாலைகளாக தரம் உயர்த்துவதற்கு அவர்கள் தயாரா இருக்கிறாங்க. அதற்கு நிலமே எடுத்து கொடுக்கல, கிடப்பிலே போட்டாங்க. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி உள்கட்டமைப்பு பொறுத்து தான் இருக்குது. இப்படி எல்லா வகையிலுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை செயல்படுத்தணும். நீங்க எல்லாம் பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறீங்க. இங்க இருக்கின்ற நம்முடைய பட்டாசு உற்பத்தியாளர்கள், தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள், அச்சக உரிமையாளர்கள், கேலண்டர் தயாரிப்பாளர், பேப்பர் மர்ச்சன்ட், இந்த பிரதான தொழில்கள் எல்லாம் அதை சரி செய்ய வேண்டும். அதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் களைய வேண்டும். எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கின்றது, இதையெல்லாம் நாங்கள் சந்தித்துத்தான் நாங்கள் இந்த தொழிலையே நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் என்ற உங்களுடைய குறைபாடுகள் எல்லாம் எடுத்துச் சொல்லிக்கிறீர்கள். அதையெல்லாம் நாங்கள் எதிர்காலத்தில் சரி செய்யக்கூடிய சூழ்நிலை நாங்கள் நிச்சயமாக உருவாக்கி தருவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, நீங்க அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் நடந்தாலும் அது சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இன்றைக்கு இதெல்லாம் காலங்காலமாக செய்து வருகின்ற ஒரு தொழில். அதில் அவ்வப்போது ஏற்படுகின்ற பிரச்சனை, சூழல், அதற்கு ஏற்றவாறு அரசு உங்களுக்கு உதவி செய்வதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட வழக்கு இருப்பதாக சொன்னார்கள். வழக்கு எங்களுடைய அரசு இருக்கின்ற பொழுது உங்களுக்கு நாங்கள் எப்பவும் எங்களுடைய நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். எங்களுடைய நாடாளுமன்றங்கள் நீங்கள் ஏதாவது டெல்லியிலே மத்தியிலே நீங்கள் ஏதாவது உதவி கேட்டால் எங்களுடைய நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த தொழிலில் ஏதாவது இடர்பாடுகள் இருந்தால் அதை மத்திய அரசுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வதாக இருந்தால் மேலவையில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. மேலவையிலே 5 மக்களவை உறுப்பினர் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக நாங்கள் எடுத்துச் சொல்வோம். அதோட மத்திய அமைச்சர்கள் யாராவது சந்தித்து இந்த உங்களுடைய தொழிலுக்கு இடர்பாடுகள், குறைகள் நிவர்த்தி செய்ய வேண்டியிருந்தால் நீங்கள் சொன்னால், திரு ராஜேந்திர பாலாஜி மூலமாக சொன்னால், நான் எங்களுடைய மூத்த கட்சி நிர்வாகிகள் திரு தம்பித்துறை அவர்கள் இருக்கின்றார்கள், திரு சி.வி. சண்முகம் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் மூலமாக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயார் என்று சொல்லி இங்கே சிறப்பான ஆலோசனை வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.